குர்ஆனை ஓதத் தெரியாமல் உன் மரணம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ், அதுதான் இழிவான மரணத்திலேயே இழிவான மரணம். குர்ஆனை ஓதத் தெரியாமல் மரண நேரத்தில் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவாய்? முஃமின்கள் இரவிலும் பகலிலும் குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள் என்று முஃமின்களுடைய தன்மையை சொல்லுகிறது. நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இன்று மூத்தானா சொர்க்கம் போயிரலான்னு சொல்லி ஒருபோதும் நபிமார்களை விடமாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டம் குர்ஆனை புறக்கணித்தது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். குர்ஆனை திறந்து படியுங்கள். அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், படைப்பல்ல, அல்லாஹ்வுடைய சிஃபத். அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்தில் ஒன்று அல்லாஹ்வுடைய சிஃபத்தை என்னுடைய நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு.